கடந்த செப்டம்பர் மாதம் ஓசூர் கௌதாசபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல ரவுடியான ரோஹித்குமார் என்ற ரேவண்ணா உள்ளிட்ட 10 பேரை பாகலூர் போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களில் ரோஹித்குமார் உட்பட சிலர் மட்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவத்தன்று முறையாக நீதிமன்றத்தில் கையெழுத்திடுவதற்காக ரோஹித்குமார் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் ஓசூர் நீதிமன்றத்திற்கு சொகுசு காரில் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்ற மாதம் ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து போலீசார் அதீத பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். பொதுமக்களை கூட கடுமையான சோதனைக்கு பிறகுதான் வளாகத்திற்குள் அனுமதிக்கிறார்கள். இதை எதிர்பார்க்காத ரோஹித்குமார் கேங் கெத்தாக காரில் உள்ளே நுழைய போலீசார் அவர்களை வாசலிலேயே மடக்கியிருக்கிறார்கள். அப்போது ரோஹித்குமாரோடு சஃபாரி சூட்டில் வந்த பாதுகாவலர்களை சோதித்தபோது அவர்களிடம் துப்பாக்கிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முறையான அனுமதி இல்லாமல் துப்பாக்கியோடு பாதுகாப்பிற்கு வந்த எஸ்கார்டுகளை விசாரித்தபோது அவர்கள் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியில் பணியாற்றி வருவதும் அதில் 2 முன்னாள் ராணுவ வீரர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் இதுபோல பல பாதுகாப்பு நிறுவனங்கள் துப்பாக்கியோடு கூடிய பாதுகாப்பை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் துப்பாக்கியோடு வருவதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம். ஆனால் இந்த பாதுகாவலர்கள் அப்படி எந்த அனுமதியும் வாங்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகள், செக்யூரிட்டிகள் என மொத்தம் 10 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 பிஸ்டல் துப்பாக்கிகள், 1 ரிவால்வர் துப்பாக்கி என மொத்தம் 5 கை துப்பாக்கிகளையும் 20 குண்டுகளையும் 2 சொகுசு கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள்.